அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? தமிழகத்தில் அவர்கள் காலூன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை கட்சிகளும் அத்தனை தலைவர்களும் இன்று ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசித்தான் அவர்களுடைய அரசியலை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி. இந்த பெருமைக்கு மட்டுமல்ல, அந்த சகோதர சகோதரிகளே, இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அவர்களுக்கென்று வெற்றிகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும். ஆனால் நாட்டினுடைய அரசியல் தன்மையை மாற்றுவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்கள் பங்களித்திருக்கின்ற விதத்திற்கு மாற்றாக அனைவருடனும் சேர்ந்து அத்தனை பேருக்கும் வளர்ச்சியை கொடுக்கின்ற அரசியலை இன்று பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்சிவை இன்று இந்திய அரசியலில் மாற்றி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலேயும் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பினை மக்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதன் காரணமாக? கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எத்தனை துறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏழைகள் யாருக்கெல்லாம் அரசாங்கத்தின் திட்டம் சென்று சேர வேண்டுமோ அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் டெல்லியில் கொடுக்கின்ற பணம் ஒரு பைசா குறைவில்லாமல் இன்று ஏழை மக்களுக்கு சென்று சேர்கிறது. அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக அரசாங்கத்தின் உதவிகள் சென்று சேர்வது மட்டுமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழைகளுக்கு இன்று ரேஷன் கடைகள் வாயிலாக அவர்களுடைய பசி பட்டினியை துடைத்துக் கொண்டிருப்பது மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி. தமிழகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் ஏதோ தாங்கள் கொண்டு வருவதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு திட்டத்திற்கும் தகுந்த பதிலை நாம் அளிக்கின்ற பொழுது அதற்கு திரும்ப பதில் பேசுவதற்கு அவர்களுக்கு விவரங்கள் இல்லை. மாநில சட்டப்பேரவையிலே ஒவ்வொரு முறை புதிதாக திட்டங்களை